தமிழ் விருந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காய்கறி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவரத்ன குருமா அல்ல வெஜிடபிள் குருமான்னு சொல்லுவாங்க. அதை நவரத்ன குருமான்னு சொல்லுவாங்க. இது இப்போ சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன். கேரட் 1 கப், பட்டாணி 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், இது சோயா ஊற வச்ச சோயா 1 கப். இதோட நீங்கள் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு கடுகு சேர்க்குறேன். சீரகம், மிளகு இது நல்லா வெடித்து வந்தோடனே ஒவ்வொரு காயாக போட்டு வெதுப்பணும். இந்த காய் தான் சேர்க்கணும்ட்டு இல்லை, எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். காய் சேர்க்குற காய் குழஞ்சி போயிடக்கூடாது. உருளைக்கிழங்குலாம் சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக காய்கறிகளை அவிய வைக்கணும். உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி குழன்னு போயிடும் குருமா. கேரட், உருளைக்கிழங்கை எலுமிச்சம்பழம் லேசாக 1 டிராப் விட்ட தண்ணியில் நம்ம நறுக்கி வச்சோம்னா அது கருத்து போகாமல் இருக்கும். சும்மா நறுக்கி தண்ணியில் போடாமல் வச்சிட்டோம்னா கருத்து போயிடும். இது சோயா ஊற வச்சிடணும் 1/2 மணி நேரம் முன்னாடியே. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு 1 சத்துக்கு வேக வைக்கலாம். 2 சத்தம்லாம் தேவை இருக்காது, ஏன்னா எல்லா காய்கறியும் சின்ன சின்னமாக தான் நறுக்கியிருக்கேன். இப்போ உப்பு போட தேவையில்லை. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அரைக்கிறதுக்கு என்னென்ன சாமான் வேணும்னு பார்க்கலாம். தக்காளி 1 தக்காளி, 1 கப் தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சோம்புத்தூள் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இது ஏலக்காய் தூள், சீரகம், கிராம்பு, பட்டை, பச்சை மிளகாய். மறுபடியும் பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு இப்போ அரைக்கிறதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் ஒவ்வொன்றா போட்டு வெதுப்பலாம். வெங்காயம் போட்டு வதக்குறேன். வெங்காயம் பச்சையாக அரைச்சா அந்த ஸ்மெல் இருக்கும், அதனால வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்கிடணும். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இப்போ சேர்த்துட்டேன், அதை காமிக்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கங்க. இதோட இப்போது வாசனை சாமான்லாம் சேர்க்குறேன். மிளகாத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேங்காய் போட்டு இப்போ வெதுப்பிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறினோன்னு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிடணும். அரைச்சி அவிய வச்ச காய்கறியோடு சேர்த்துடணும். இது காய்கறி அவிஞ்சிருச்சு, அதுலேயே லேசாக தண்ணி இருக்குது. இப்போ ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ அரைச்ச தேங்காய் அதில் ஊற்றணும். ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். வேணுங்கிற அளவு உங்களுக்கு தண்ணி எந்த பதத்தில் கெட்டியாக வேணுமோ அவ்வளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டால் உங்களுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.